அஸ்ஸலாமு அலைக்கும். பிக்சல் இமேஜ் எப்படி, அதாவது குரான் வசனம் ஹதீஸ் இமேஜ் எப்படி எடிட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதில் நான் சொல்ல போகிறது ரொம்ப பேசிக்காக சாதாரணமாக ஒரு இமேஜ் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் நான் இதில் சொல்ல போகிறேன். அதில் மேற்கொண்டு டிசைனிங் பண்ண வேண்டியதெல்லாம் நான் இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது ப்ளே ஸ்டோரில் போய் PixelLab அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. PixelLab என்கிட்ட ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். PixelLab ஓப்பன் பண்ணால் அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதோட ஹோம் பேஜ் இங்கே எனக்கு ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் க்ரீன் மாதிரி காட்டும். இதான் யூஸ் பண்ணுறது மோட் ஆப்பு. இதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே தெரியுது பாருங்களேன், ரெட் கலரு, இது மாதிரி தான் இங்கே இருக்கும். சரிங்களா? நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுனால இங்கே ஒயிட் கலரில் இருக்குது. சரி, இப்போ என்னென்னா, நீங்கள் எந்த குரான் வசனத்தை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது ஹதீஸை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குரான் வசனமோ ஹதீஸோ ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். காப்பி பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம லெட்ரு கொடுக்கணும் இல்லையா, இந்த இடத்துல ஏன்னு இருக்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டா டெக்ஸ்ட்டு வருது, இதை கிளிக் பண்ணணும். அடுத்து இங்கே பென்சில் சிம்பிள், இதை கிளிக் பண்ணணும். இந்த நியூ டெக்ஸ்ட் இருக்கா, அதை கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்க வேண்டிய குரான் வசனத்தை இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். தேவையில்லாததை டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட சைஸு கலர் எப்படி மாற்றுறதுன்னு சொன்னால், கலர் மாற்றுறதுக்கு இப்படியே தள்ளிட்டு வந்தோம்னா இங்கே கலருன்ற ஆப்ஷன் இருக்கும், தெரியுதா? அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இதோட சைஸுக்கு இதே இடத்துல கலருக்கு பக்கத்துலேயே சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி தேவையான சைஸ் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இதுலேயே கூட நம்ம சைஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் டாட் இருக்க பாருங்களேன், அங்கே கிளிக் பண்ணோன்னா இப்படி அப்படியே அதுவாக மாறிட்டு வரும். ஓகே. இப்போ நான் இதோட ஃபாண்ட்டு மாற்றுறேன். ஃபாண்ட்டு மாற்றணும்னா ஏபி ஃபாண்ட்டுன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் நிறையா ஃபாண்ட் வரும். இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இதுதான் சைஸ். இப்போ இந்த எழுத்தை அலைன் பண்ணணும். சென்டராக கொண்டு வர்றது, ஓரமாக கொண்டு வரதுலாம் இருக்குது இல்லையா, அது நம்ம சரி பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணால் இப்படி வருது பாருங்கள். நான் இதை போட்டுக்கிட்டேன்னா இப்போ லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கா, அது மாதிரி தான் நான் இப்போ வைக்க போகிறேன். இப்போது இது எழுத்து ஒட்டின மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை இழுக்கிறேன், இந்த மாதிரி வந்துடும். சைஸ் கூட நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும், அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ அந்த குரான் வசனம் அத்தியாய நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, இந்த அத்தியாய நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள், எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். நீங்கள் கொண்டு இங்கேயே வைக்கிறேன். வச்சுட்டு இதோட ஃபாண்ட்டை மாற்றுறேன். என்ன ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு இந்த ஃபாண்ட்டை கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ இதை ரெட் கலர் கொடுத்துட்றேன் நான். ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம். ரைட்டு. இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா, இப்போ பின்னாடி பார்த்தோன்னா வெள்ளையாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கணும் இல்லையா, அந்த பேக்ரவுண்டை நீங்கள் ஆல்ரெடி கூகுள்லேயோ இதிலையாவது டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், அது என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இம்போர்ட்டுன்னு இங்கே வரும். அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் கேலரிக்குள்ளார போகும். கேலரிக்குள்ளார போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த பிக்சர்னு இருக்கு இல்லையா, இதுலேயோ நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிங்களோ அங்கே இருக்கும். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் நான் கொடுக்க போகிறேன்.
அவ்வளோதான். இப்போ இந்த இமேஜ் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் மேலே தினம் ஒரு குரான் வசனம் இது மாதிரி ஏதோ டைட்டில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்பேஸ் பார்த்தாது இந்த குரான் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதையும் நான் இப்படி இறக்கிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல தினம் ஒரு குரான் வசனம் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி தினம் ஒரு குரான் வசனம் டைப் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ இது ஹெட்டிங்குங்கிறதுனால இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் நமக்கு பெருசாக இருக்கணும். நான் வந்து இந்த ஃபாண்ட்டை கொடுத்துறேன், தினம் ஒரு குரான் வசனம். ஓகேவா, சைஸ் பெருசாகிடுச்சு, கம்மி பண்ணிக்கலாம். நான் கலர் வந்து கார்டியனில் போய் டபுள் கலரமாக இருக்கிற இந்த ரெட் கலர் கொடுத்துறேன். ஓகே, இப்போ இதோட சைஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். இதுக்கு ஒரு அண்டர்லைன் மாதிரி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா 3D ஷேடோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே இதை கிளிக் பண்ணி இதை அழுத்திட்டோம்னா கீழே ஒரு பார்டர் மாதிரி வந்துடும். ஓகே, ஃபினிஷ். இவ்வளோ தான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து குரான் வசனம் எடிட் பண்ணுறதுக்கான மெத்தடு இது தான் பிக்சலில் ஆப்பில். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது அதிகமான ஃபாண்ட்ஸ் இருக்காது. நான் யூஸ் பண்ணுற இந்த லிங்க்குடைய பிக்சலுடைய லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதாங்கிறத மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொன்னால், இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி, அவ்வளோதான், சேவ் ஆயிரும். இது நீங்கள் கேலரிக்குள்ளே போனீங்கன்னா கேலரியில் போய் எடுத்துக்கலாம் இந்த இமேஜ்.